இந்த கதை மெஹனத்பூர் பேர் கொண்ட ஒரு கிராமத்தோட கதை. இங்க சக்காராம் தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு. அப்புறம் அவரு அங்க ஒரு உணவகம் வச்சு அதை நடத்திட்டு வந்தாரு. தொழிலாளிங்க எல்லாரும் அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் சக்காராமோட உணவகத்துல சாப்பிட்டுட்டு அவங்க வேலைய பாப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஆளு சக்காராமோட உணவகத்துக்கு சாப்பிட்றதுக்காக வந்தாரு. சொல்லுங்க அண்ணே, என்ன சாப்பிட்றீங்க? உங்க உணவகத்துல இப்போ என்ன இருக்கு அதை சொல்லுங்க. ஆலு பரோட்டா, கோபி பரோட்டா, மூலி பரோட்டா, மீத்தி பரோட்டா, சூடான ஷீரா, சன்னா மசாலா, பன்னீர் மசாலா, பன்னீர் தோப்பியதா, டொமேட்டோ புலாவும் இருக்கு. அப்புறம் இனிப்புல குலாப் ஜாமுன் இருக்கு. அப்புறம் கூடவே கொஞ்சம் லஸ்ஸி. சொல்லுங்க, நீங்க என்ன சாப்பிட்றீங்க? நீங்க சொல்றதை கேட்டாலே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதே. நீங்க எது சூப்பரா செய்வீங்களோ அதை செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க. இங்க பாருப்பா, குந்தன் சாருக்கு சன்னா மசாலாவும் அப்புறம் நானும் கொண்டு வந்து கொடு. கூடவே லஸ்ஸியும் எடுத்துட்டு வா. சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். சீக்கிரம் வாங்க. குந்தன் நிலேஷுக்கு உணவை கொண்டு வந்து பரிமாறினாரு. நிலேஷ் உணவை ரொம்பவே ஆர்வத்தோட சாப்பிட்டாரு. சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சதும் நிலேஷ் என்ன சொன்னாருன்னா, சாப்பாடு ரொம்ப சுவையாகவும் சுத்தமாகவும் இருக்கு. அடடா, சந்தோஷமா இருக்கு. சாப்பாடுனா இப்படிதான் இருக்கணும். ஆனா என்னோட பொண்டாட்டியும் செய்யறாளே, அதுல எந்த ஒரு சுவையுமே இருக்காது. அதை என் தெருவில் இருக்க நாய்ங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனா பாவம், ஒருவேளை அந்த நாய்ங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா. இப்படி சொன்னதும் குந்தன் நிலேஷுக்கு எலுமிச்சை தண்ணியை கொண்டு வந்து வச்சாரு. இந்த ஹோட்டல்ல சாப்பாடு கூட சேர்த்து லெமன் ஜூஸும் கிடைக்குதா? கந்தனண்ணா, கொஞ்சம் சர்க்கரை கொடுங்களேன். அட இருங்க, அந்த தண்ணி உங்க கையை கழுவுறதுக்காக, குடிக்கிறதுக்கு இல்லை. அட என்ன சொல்றீங்க? இவ்வளோ நாள் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, எலுமிச்சை பழத்தை தண்ணியில் போட்டு குடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுல கை கூட கழுவாங்களா? அப்படின்னா நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க வேற ஏதாவது உணவகத்துக்கு தான் போயிருக்கணும். நீங்க பில்லை பே பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்புங்க. குந்தன் வந்து நிலேஷ் கிட்ட ஒரு பில்லை கொடுத்தாரு. அதை பார்த்ததும் நிலேஷுக்கு மூச்சே நின்று போச்சு. இதெல்லாம் என்ன? சன்னா மசாலா 300 ரூபாவா? அப்புறம் நான் 70 ரூபாவா? இல்லைண்ணே, நான் எதுவும் பார்சல்லாம் வாங்கலையே. இவ்வளோ பணம்லாம் வந்திருக்க வாய்ப்பில்லை. இங்கே பாருங்கண்ணே, இது ஒன்றும் பார்சல் பணம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல, அதுக்கான பில் மட்டும்தான் இது. நான் ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்காதே. சாப்பாடு இவ்வளோ விலையா? எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சாப்பிட்ருக்கவே மாட்டேனே. நிலேஷ் தன்னோட பாக்கெட்ல இருந்து 100 ரூபாவை எடுத்து டேபிள் மேல வச்சாரு. குந்தன் கோவத்துல அவனோட முதலாளி சக்காராமா பார்த்து குரல் கொடுத்து கூப்பிட்டான். முதலாளி, இந்த ஆளுக்கிட்ட பணமே இல்லை. இவரோட பில்லு மொத்தம் 700 ரூபாய் ஆச்சு. ஆனால் இவர் வெறும் 100 ரூபாய் மட்டும் கொடுத்து நம்மளை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நிலேஷ் சொன்னதை கேட்ட உடனே சக்காராம் கோவத்தோட அங்க வந்தாரு. உன்னோட பாக்கெட்ல 1 ரூபா கூட இல்லைன்னா எந்த தைரியத்துல நீ இந்த இடத்துக்கு சாப்பிட வந்த? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த உணவகத்துல வந்து சாப்பிட்றதுக்கு அதிகாரமே இல்லை. ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடு, இல்லைன்னா உன் கையை காலை உடைச்சி இங்கேயே போட்டுருவேன். நீங்க என்ன ரவுடி மாதிரி பேசுறீங்க? நீங்க கஸ்டமர் கிட்ட இப்படிதான் தகராறு பண்ணிட்டு இருப்பீங்களா? மரியாதையா நடந்துக்கிறவங்க கிட்ட நாங்க எதுக்கு ரவுடித்தனம் பண்ண போறோம்? இன்னைக்கு உலகத்துல யார்கிட்ட பணம் கொஞ்சம் கூட இல்லையோ அவங்களுக்கு மரியாதையே கிடையாது. இப்படி சொல்லிட்டு சக்காராம் அந்த உணவகத்துல வேலை செய்யற தொழிலாளிங்க கிட்ட சொன்னாரு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அடிங்க இவனை. சக்காராம் சொன்னதை கேட்ட உடனே தாபேல இருந்த தொழிலாளிங்க எல்லாரும் நிலேஷ் ரொம்ப மோசமா போட்டு அடிச்சாங்க. சக்காராம் ரொம்ப கோவத்தோட நிலேஷ் கிட்ட சொன்னாரு, நீ 2 நாளைக்கு இந்த உணவகத்தில் இருக்கிற எச்ச பிளேட் எல்லாம் கழுவி வைக்கணும். அப்பதான் நீ சாப்பிட்ட சாப்பாடோட பில்லு கழியும். நிலேஷ் 2 நாள் வரைக்கும் அந்த உணவகத்தோட எச்ச பிளேட்டுகளை கழுவினாரு. 2 நாளைக்கு அப்புறம் நிலேஷ் தன்னோட வீட்டுக்கு போய் தனக்கு நேர்ந்த சம்பவத்தை பத்தி அழுதுகிட்டே அவரு தன்னோட மனைவி விமலா கிட்ட சொன்னாரு. அப்படி என்ன அந்த உணவகத்துக்கு போகணும்னு உங்களுக்கு அவசியம் வந்தது? உங்ககிட்ட தான் கையில காசு இல்லைல்ல. மனசாட்சியே இல்லாதவங்க உங்களை மோசமா அடிச்சிருக்காங்க. அப்ப கூடவா அவங்களோட மனசு ஆறல? கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்கும் அந்த உணவகத்துல உங்களை அவங்க மிருகம் மாதிரி வேலை வாங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு விமலா. எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு. பாவம் இந்த அப்பாவியான ஏழை ஜனங்களுக்கு ஒரு நல்ல உணவகத்துல போய் சாப்பாடு சாப்பிட்ற எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம போச்சு. ஆனா நான் அப்படி நடக்க விடவே மாட்டேன். அது சரி, ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நானே முயற்சி பண்ணி ஒரு உணவகத்தை தொடங்க போறேன். நம்மளோட கிராமத்துல அந்த மாதிரி ஒரு உணவகத்தை நான் தொடங்கி வைக்கலான்னு இருக்கேன். நம்மளோட அந்த உணவகத்துல எல்லா ஏழைங்களுக்கும் சுத்தமான உணவை கொடுக்க போறேன். அப்போதான் ஏழைங்களுக்கும் ஏதாவது அதிகாரம் கிடைக்கும் விமலா. நம்ம ஏழைங்க எல்லாரும் இந்த பணக்காரங்க கிட்ட அடிமையா இருக்கிறதுக்கு ஒன்றும் பிறக்கல. அவங்களுக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்கு.
ஆனா எப்படிங்க? நிலேஷ் தன்னோட மனைவி கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. அவர் ரொம்ப அமைதியா ராத்திரி முழுக்க ஆழ்ந்த யோசனையில இருந்தாரு. மறுநாள் காலையில கிராமத்துல ஒவ்வொரு வீடா போய் நிலேஷ் சந்தா வசூலிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா எல்லாரும் அவரை அவமானப்படுத்தி அவங்க வீட்டை விட்டே துரத்தினாங்க. கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு நிலேஷை கிண்டல் பண்ற மாதிரி என்ன சொன்னாருன்னா, உனக்கு என்ன பைத்தியமா? போய் ஏதாவது வேலையை பாரு. திடீர்னு எப்படி ஏழைங்க மேலே உனக்கு இவ்வளோ கருணையும் இவ்வளோ பாசமும் வந்துச்சுன்னு தெரியலையே. அதை பெரிய பெரிய அதிகாரிங்க தான் கவனிக்கணும், சரியா? நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அது எல்லாமே நம்ம கிராமத்து நல்லதுக்காக தான் செய்கிறேன். நம்ம கிராமத்தோட பேர் மெஹனத்பூர். நம்ம கிராமத்து ஆளுங்க ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு வேளை சாப்பாடு கூட நிம்மதியாக கிடைக்கல. ஆனால் நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கிறதுக்கு பதிலாக என்னையே அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? ஏன்னா நீ பகலில் முழிச்சுக்கிட்டே கனவு கண்டுக்கிட்டு இருக்க. இங்கே பாருப்பா, இந்த மாதிரி எல்லாம் படத்தில் தான் நடக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கை அதை விட வித்தியாசமானது. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு நிலேஷ். நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ₹1 உன்னால் சாப்பாடு கொடுக்க முடியும் தான். ஆனால் ₹1 சாப்பாடை நீ எவ்வளோ நாளைக்கு தான் ஏழைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? இது எப்போவோ நடக்காத காரியம். இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு நிலேஷை கிண்டல் பண்ணபடி சக்காராமோட உணவகத்துக்கு போய் என்ன சொன்னாருன்னா, கேட்டிங்களா சக்காராம் ஐயா? நீலேஷ் அவனோட கிராமத்தில் ₹1 சாப்பாடு கொடுக்குற உணவகம் திறக்க போகிறானா. நீங்கள் எந்த சாப்பாடு ₹700 அவனுக்கு கொடுத்தீங்களோ அதே உணவை அவன் ₹1 கொடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த முட்டாளுக்கு இப்போ யார் போய் புரிய வைக்கிறது? அப்பதான் சக்காராமோட வேலைக்காரன் குந்தன் சக்காராம் கிட்ட வந்து மெல்லமா ஏதோ சொன்னாரு. சக்காராம் ஐயா, நம்ம இந்த விஷயத்த சாதாரணமாக எடுத்துக்கவே கூடாது. நீ என்னடா சொல்ல வர? ஒருவேளை நீலேஷ் மட்டும் அவனோட திட்டத்தில் ஜெயிச்சிட்டானா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களோட உணவகத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாய் வச்சு தான் நடத்தணும், நாய். ஏண்டா காலங்காத்தால வந்து இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பியா? உன் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை எப்பவுமே வராதா? கவலைப்படாத, இந்த கிராமத்தோட தலைவர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. அவர் நீலேஷுக்கு நல்லபடியாக புரிய வச்சிடுவார். சக்காராம் கிராமத்து தலைவரை பார்க்கறதுக்கு போனாரு. தலைவரே, நம்மளோட நட்பை பற்றி எல்லா ஜனங்களுக்கும் நல்லா தெரியும். மறந்துடாதீங்க, எந்த சாப்பாடை நான் எல்லாருக்கும் ₹700 தரானோ அதே சாப்பாடை நான் உங்களுக்கு ₹600 கொடுத்துருக்கேன். அதாவது ₹100 டிஸ்கவுண்ட்டில். நீங்கள் என்னவோ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிட்ட மாதிரிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் எப்போவாவது உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு ₹100 டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு? அது மட்டும் இல்லாமல் நான் உங்களோட ஹோட்டலுக்கு வந்து எப்போவாவது ஒரு தடவை தான் சாப்பிட்டுட்டு போகலான்னு நினைப்பேன். எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் உங்களோட ஹோட்டலுக்கு நான் வந்து 4 இல்லை 5 தடவை தான் சாப்பிட்டு போயிருப்பேன். அதனால நீங்கள் எனக்கு ₹500 டிஸ்கவுண்ட் தந்துட்டேன்னு சொல்ல வரீங்களா? தலைவர், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் சக்காராம். எனக்கு தேவையில்லாமல் பேசுகிறவங்களை கண்டாலே வெறுப்பாக இருக்கும். தெளிவாக சொல்லுங்கள், எந்த வேலைக்காக இங்கே வந்திருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீலேஷ் என்னோட ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வந்தான். இப்போ நீங்களே சொல்லுங்கள் முதலாளி, ₹700 பதிலாக அவன் வெறும் ₹100 கொடுத்துட்டு போகிறான். அதனால தான் நான் அவனை 2 நாளைக்கு என் ஹோட்டலில் வர எச்ச பிளேட் எல்லாத்தையும் கழுவ வச்சுட்டேன். அதனால அவன் என் மேலே ரொம்ப கோவமாயிட்டான். நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் அவனை அடிச்சிங்களாமே? ஆமாம், கோவத்தில் 2-3 அடி அடிக்க தான் செஞ்சோம். ஆனால் அவன் இந்த அளவுக்கு கோவப்படுற மாதிரி நாங்கள் எதுவுமே செய்யலையே. சரி, நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க சக்காராம்? தெளிவாக சொல்லுங்கள். அவன் இந்த கிராமத்தில் ஒரு உணவகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறானா. நான் எந்த சாப்பாடை ஜனங்களுக்கு ₹700 கொடுத்தனோ அவன் அதே சாப்பாடை ஏழைங்களுக்கு ₹1 கொடுக்க போகிறானா. ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா என்னோட ஹோட்டலை நான் மூடிட்டு போக வேண்டியது தான். நான் தெருவுக்கு வந்துடுவேனே. சக்காராம் சொன்னதை கேட்டுட்டு தலைவர் சிரிக்க ஆரம்பிச்சாரு. சக்காராம், எனக்கு என்னவோ நீலேஷோட புத்தி குழம்பி போச்சுன்னு தான் தோணுது. கூடவே உங்களோட புத்தியும் குழம்பி போச்சுன்னு தான் எனக்கு இப்போ தோணிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நடக்காது. யோசிங்க தலைவரே. ஒருவேளை அவனோட யோசனை மட்டும் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அவனோட பேர் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஜனங்க இந்த கிராமத்து தலைவரோட அவனுக்கு தான் நிறைய மரியாதை கொடுப்பாங்க. அப்புறம் இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவனோட கருணையை பார்த்துட்டு கிராமத்து ஆளுங்க அவனே தலைவராக்கிடுவாங்க. கண்டிப்பா அவன் பெரிய ஆளாகணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். சக்காராம் சொன்னதை கேட்ட உடனே தலைவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. விஷயத்தை நீங்க எனக்கு தெரிய வச்சுட்டீங்கல்ல. ஆனா யாரும் கிராமத்துல ஹோட்டல் தொடங்குறத என்னால தடுக்கவே முடியாது. ஆனால் ஒரு வேளை என்னால் பண்ண முடியும். அந்த நீலேஷ் என்னோட கிராமத்தில் என்னோட வயலில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்.
நான் இன்னைக்கே அவனை அடித்து வேலையை விட்டு வெளியே துரத்திடுறேன். அதுக்கப்புறம் அவன் அவனோட பசியை மட்டும்தானே யோசிக்க ஆரம்பிப்பான். கிராமத்தில் இருக்கிறவங்க பசியை பற்றி அவனால் யோசிக்கவே முடியாது. சக்காராம் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அன்னைக்கே நிலேஷ தலைவர் வேலையை விட்டு தூக்கினாரு. ஆனால் நான் என்ன தப்பு பண்ண முதலாளி? உன்னோட தப்பு என்னன்னா நீ கிராமத்தில் ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தல்ல. ஆமாம், இதில் என்ன தப்பு இருக்கு? நான் ஏழைங்களோட நல்லதுக்காக யோசிச்சேன்னா அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும் தானே. நீ ஒன்றும் ஏழைங்களுக்கு நல்லது நினைக்கல நிலேஷ். எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஃபேமஸ் ஆகணும்னு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் என்னோட பதவியிலேருந்து தூக்கிட்டு நீ தான் இந்த கிராமத்து தலைவன் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க. முதல்ல உன்னோட வயத்தையும் பொண்டாட்டியோட வயத்தையும் பாரு. அப்புறம் ஏழைங்களை பற்றி யோசிக்கலாம். கிளம்பு, போ இங்கிருந்து. ஆனா நிலேஷ் தோல்வியை ஒத்துக்கல. நிலேஷ் நகரத்துக்கு போய் சந்தா வசூலிக்க ஆரம்பிச்சாரு. அந்த சமயம்தான் அவருடைய அறிமுகம் சேட்டு ஜமுனா பிரசாத்தோட ஏற்பட்டுச்சு. ஜமுனா பிரசாத் ரொம்பவே கருணை உள்ளம் கொண்டவர். எனக்கு உங்களோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு நிலேஷ். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு உணவகத்தை ஆரம்பித்து நம்ம நடத்தினோன்னா அங்கே ஏழைங்க வயிறார சாப்பிட்டு போவாங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். சேட் ஜமுனா பிரசாத்தோட உதவியால நிலேஷ் தன்னோட கிராமத்துல ஒரு நல்ல உணவகத்தை திறந்தாரு. அவருடைய உணவகத்துல குஜராத்தி, மராட்டி, கன்னடம் எல்லா விதமான உணவுகளும் தயாராச்சு. உணவகத்தை திறந்த உடனே சில பேர் அந்த உணவகத்துக்கு சாப்பிட்றதுக்காகவே வந்தாங்க. அவங்க எல்லாம் நாட்டோட வெவ்வேறு நகரத்தை சேர்ந்தவங்க. ஒரு குஜராத்காரர் நிலேஷ் கிட்ட சொன்னாரு, உங்களோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து ரொம்ப சூப்பரான வாசனை வருது. இந்த வாசனையை மோந்தாலே பசியை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் எனக்கு சாப்பாடு தரீங்களா? நிலேஷ் அந்த குஜராத்தி ஆளுக்கு ஒரு தட்டில் குஜராத்தோட ஃபேமஸான எல்லா உணவையும் கொண்டு வந்து வச்சாரு. உணவை சாப்பிட்டு முடிச்சு அந்த குஜராத்காரர் நிலேஷ் கிட்ட ரொம்ப சந்தோஷத்துல சொன்னாரு, எவ்வளோ ஆச்சு? நீங்கள் சாப்பிட்ட எல்லாத்துக்குமே சேர்த்து ₹1 தான் ஆச்சு. ₹1 சொன்னதும் அந்த குஜராத்காரர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த உணவகத்துல ஜனங்க கூட்டம் அலமோதுச்சு. தூர தூர நகரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க நிலேஷோட உணவகத்துக்கு உணவு சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. பணக்காரங்களோ இல்ல ஏழையோ, நிலேஷ் அவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு தட்டுக்கு ₹1 தான் வாங்கினாரு. அப்புறம் இந்த விஷயம் சக்காராம்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சக்காராம்க்கு கோபம் வந்து குந்தன் கிட்ட சொன்னாரு, அந்த நீலேஷ் எப்படியோ என்னோட உணவகத்தையே மூட வச்சுட்டான். என்னோட உணவகத்துக்கு ஒரு நாய் கூட வரமாட்டேங்குது. ஏதாவது பண்ணு குந்தன். கவலைப்படாதீங்க சக்காராம் ஐயா, என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. என்ன தீர்வு? ஏன் நம்ம 2 பேரும் போய் அவனோட ஹோட்டலில் தீ வச்சிடக்கூடாது? யாராவது 2 பேர் அந்த தீயில கருகி இறந்துட்டாங்கன்னா அவனோட ஹோட்டலை மூடிடுவாங்கல்ல. சக்காராமும் குந்தனும் அந்த சமயம் நிலேஷோட உணவகத்துல நெருப்பு வைக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயம் சேட்டு ஜமுனா தாஸ் அந்த பக்கமா போனாரு. ஜமுனா தாஸ், சக்காராம் அப்புறம் குந்தன் பேசிட்டு இருந்த விஷயங்களை கேட்டுட்டாரு. அவர் உடனே போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணாரு. போலீஸ் அன்னையில இருந்து நிலேஷோட உணவகத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. ராத்திரி சமயத்துல சக்காராமும் குந்தனும் உணவகத்துல தீ வைக்கிறதுக்காக நிறைய பெட்ரோலை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா அப்பதான் போலீஸ் அவங்கள கையும் களவுமா பிடிச்சாங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல சக்காராம். நீங்கள் கிராமத்திலேயே ஒரு பெரிய மனுஷன். என்னை விட்டுடுங்க இன்ஸ்பெக்டர் சார். நான் இவனோட ஹோட்டலை எரிச்சு சாம்பலாக்க போகிறேன். இவன் என்னோட ஹோட்டலையே மூட வச்சுட்டான் தெரியுமா? இல்லை சக்காராம், என்னால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் ஹோட்டலுக்கு வர கஸ்டமருங்க கிட்ட ரொம்ப மோசமான முறையில் நடந்துக்கிட்டீங்க. அதனால தான் உங்கள் ஹோட்டல் மூடப்பட்டுச்சு. நீங்கள் என்னையும் அவமானப்படுத்துனீங்க. நான் எனக்கு நடந்த அவமானத்துக்கு பதிலாக அதை நல்ல முறையில் பயன்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு கொடுத்த அவமானத்தை நான் என்னோட வெற்றிக்காக பயன்படுத்திக்கிட்டேன். இங்கே பாருங்க, இன்னைக்கு இந்த உணவகத்துக்கு தேசத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் ₹1 அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இங்கேருந்து சந்தோஷமாக போகிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க? எனக்கு ப்ராஃபிட் வரலன்னு நினச்சிங்களா? இந்த ஹோட்டலில் வர ப்ராஃபிட்டை வச்சு தான் என்னோட குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்கேன். போலீஸ் சக்காராம் அப்புறம் குந்தனை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சக்காராமோட உணவகம் மூடப்பட்டது. இன்னைக்கும் கூட நிலேஷோட உணவகத்துல ₹1 ஒரு தட்டு சாப்பாடு கிடைக்குது.